திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஐப்பசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு மேல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரகங்கள்னால என்ன யோகங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்போ ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியே பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசத்துல இருக்கார். 16ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று இங்க சூரியனோட சேரப்போகிறார். இதுல ஒன்னும் ரொம்ப விசேஷம் கேட்டீங்கன்னா, சூரியன் நீங்க நீசமாயிருக்கிறார். யாருக்கெல்லாம் சூரியன் நீசமானா எல்லாருக்குமே சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா இந்த சூரியன் நீசமாகும் போது இந்த சுக்கிரனுடைய சேர்க்கை இங்க ஆட்சி பலம் பெறும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். இந்த சுக்கிரனும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே பணம், பெயர், புகழ், உயர் பதவி கிடைக்கிறது, பிறக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்போட பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கிறது, கலைகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம், காதல், இது எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காசு பணம் இவங்க இருக்கிற வரைக்கும் புழக்கங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சொத்தே அழியாது, நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க, செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ குருவினுடைய பார்வை, அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் வீடு கட்டுற யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பெயர் புகழோட வாழக்கூடிய யோகம், இதை ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த மாசம். அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் தேதி வந்து இதே விருச்சிக வீட்டுக்கு செவ்வாயோட சேர்றார். இயற்கையாகவே செவ்வாய் புதன் நல்ல நாலேஜ் நம்ம முதலே சொல்லியிருக்கோம். நல்ல நாலேஜ் இருக்கும், எந்த விஷயத்துல செஞ்சாலும் அதுல உயர் பதவியில் இருப்பாங்க. ஒரு சின்ன வேலைக்கு போவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போஸ்டிங் மேல வந்து இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, அதுவும் தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய தைரியத்தாலையும் வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படும். அப்ப இந்த செவ்வாய் இங்க செயற்கை ஆயிருக்குது, அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா இது நல்ல யோகத்தை கொடுக்கும். எந்த இடத்தில் செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தால் ஒரு பதவி உயர்வு நிச்சயமா உண்டு. அப்ப இப்ப குரு அந்த பாக்குறாரு. அப்ப குரு அதை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் இந்த 2 கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது, இந்த குருவே புதனை பார்க்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா நல்ல படிப்பு வரும். ஒரு படிப்பு ரீதியாக ஒரு வேலைக்கு போறீங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேணும், இப்படிலாம் நினைப்பீங்க இல்லைங்களா? அதற்கெல்லாம் இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது நடக்கும். நல்ல உயர் பதிவு IAS IPS படிப்பு மூலமாக பெரிய பதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் குரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அருமையா நடக்கும். இப்போ இதெல்லாமே மாறிட்டாங்க. அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். இப்போ இதுதான் கிரகங்களுடைய நிலைகள். சோ இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த யோகம் மூலமாக ஒவ்வொரு கட்டத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலனை பத்தி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி, ராசியின் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் வீட்டுல இருப்பார். 7ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ 5ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் யோகம் தான். 5ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம், நினைக்கிறது நடக்கும், உங்களுக்கு உண்டான தேவைகள் கிடைக்கும். 4, 5 தொடர்பு ஏற்படும் போது வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், உங்களை சார்ந்த சுயமாக வேணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அது எல்லாமே ஒரு 7ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 7ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட சேர்ந்து 6ஆம் வீட்டுல இருக்கார். அப்போ 6ஆம் வீட்டுக்கு ராசி அதிபதி வரும்போது கடனோ, நோயோ, வம்பு வழக்குகளோ, வேலையில ஒரு பிரச்சனையோ கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனாலும் குருவினுடைய பார்வை அந்த புதன் மேல விழுகும். அப்போ பிரச்சனைகள் கிடையாது. மலையாட்ட வர்ற பிரச்சனைகள் எல்லாமே பனியாட்ட விலக்கி விடும் அப்படிங்கிற அமைப்பை தான் சொல்லுது. அப்ப குரு புதனை பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. தாராளமாக இந்த மாதமும் உங்களுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 4 வரை 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது, அது குரு பார்வையில வரும் பொழுது உங்களுக்கு 4, 6 எல்லாமே பாத்துட்டீங்கன்னா வீட்டுக்காக கடன் வாங்குறது, சொத்துக்காக கடன் வாங்குறது, அதே போல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது, லோன் வாங்குறது, இது எல்லாமே இந்த 4, 6 தொடர்பு ஜாதகத்தில் இருந்தாலுமே அது நடக்கும். அப்ப கோச்சாரப்படி இருக்கும் பொழுது லோன் கொடுத்துருக்குறவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, வெயிட் பண்ண சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஒரு தடை தாமதங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இந்த மாசம் ரிலீஃப் ஆகும். அது குரு பார்வை பெறும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் உடம்பு வலி, தேவையில்லாத மனவலிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒளி பெறும் அப்படிங்கிற அமைப்பு தான் சொல்லுது. அப்ப இதெல்லாமே நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய
சூரியன் நீசமாகிறார். இந்த மாசம் முழுவதும் நீசம் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் முயற்சிகள் தடைபட்டு நடக்கும். பெருசா யாரையும் நம்பாதீங்க இந்த மாசம். அது கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், மனஸ்தாபங்கள் ஏற்படும் இருக்கு. அது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த 16ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகுதுன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சூரியனோட சேருகிறார். ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். அப்ப சூரியனுக்கு என்ன ஆகும்னா நீசபங்க ராஜயோகத்தை இந்த சுக்கிரன் மூலமாக பெற்று விடுவார். அப்போ இது என்ன ஆகும்னா இந்த 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வர்றது, யோசிச்சு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த தடையெல்லாம் உடைஞ்சிரும். நல்ல விஷயங்கள் கைக்கூடி வரும். உங்க முயற்சிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு. உங்க முயற்சிகள் எல்லாமே கைக்கூடி நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப சுக்கிரன் 5 12ஆம் அதிபதியாக 5ஆம் வீட்டுல போது குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை முழுமையாக கொடுப்பார். போன மாசமும் 5ஆம் வீட்டுல புதன் இருந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைச்சது. இந்த மாசம் அவங்க கூடவே இருப்பாங்க. போன மாசமாவது பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த மாசம் குல தெய்வமே உங்க கூட இருக்கும் அப்படிங்கறது அமைப்பு. அப்போ 5 12ஆம் அதிபதி 5ல இருக்கும்போது குழந்தை மழலை செல்வம் வீட்டுல மலர்றது, அவர்களுக்கு உண்டான விஷயங்கள், அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்றது, குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் பெருகி வர்றது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பணம் உங்க கைக்கு வர்றது, அல்லது வெளியூர் வெளிநாடு பயணம் போயிட்டு வர்றது, நிம்மதியான தூக்கம், மனசு ரொம்ப லேசா இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாசம் உண்டு. அடுத்தது பாருங்க, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6 மற்றும் 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே இருக்காரு. 6 கூடியவர் 6ல், அது பாவகிரகங்கள் 6ல இருக்கிறது எதிரியை ஜெயிக்கக்கூடிய தன்மை வரும். ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு சாதகமா நடக்கணும்னா இந்த மாசம் வக்கீல வச்சு பேசுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா நடக்கும். எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க இந்த மாசம். ஏதாவது ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா நல்லது நடந்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதே போல கடன் அடைக்கிறது, நோய்க்கு செலவு இருந்ததுன்னா அதை செய்யறது, அல்லது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, கடன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப தலைகுனிவு ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட அது டக்குன்னு அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய நபர்களோ யாரோ ஒருத்தர் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். ஏன்னா குரு பார்வை பெறும் பொழுது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக கடைசி நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப அவரே 11ஆம் அதிபதி ஆகிறால் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது தனிப்பட்ட முறையில. அடுத்தது குருவே உச்சமாகுது. 7 10 கூடையவர் உச்சமாகிறார் 2ஆம் வீட்டுல. அப்ப 7 10 கூடையவர் 2ஆம் வீட்டுல உச்சமாச்சுன்னா முழுக்க முழுக்க பண வரவு, திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு சக்சஸ் கிடைக்கிறது, மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கிறது, அதே போல அவர்கள் மூலமாகவும் அவங்க குடும்ப நபர்கள் மூலமாகவும் ஒரு சொத்துக்கள் கிடைப்பது, அதன் மூலமாக பணவரவு கிடைப்பது, தொழில் நல்லா சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். சனி ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் கண்டங்கள் விலகும், பூர்வீக சொத்து அப்பா மூலமாக உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்பா சார்ந்த விஷயத்துல, பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல, தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாசம் அப்படிங்கிறது இந்த மிதுனத்துக்கு உண்டான பலன். அப்போ முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்ன கிரகங்களோட குருவினுடைய பார்வையில பெற்று அது மீண்டும் ஒளி பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மாசம். முழுக்க முழுக்க இந்த மிதுனத்துக்கு உங்க ஜாதக ரீதியா, தசாபுதிகள் ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக நல்லா இருந்துட்டா நான் சொல்வதை விட இன்னுமே சிறப்பான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக எதையும் போராடலாம். 16ஆம் தேதிக்கு மேல மிதுனம் மீண்டும் ஜொலிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் சரணம்.